ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கேஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கேஜெட் பார்த்துருப்பீங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டானது. ஸோ பைக் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே பைக் இல்லாதவங்க கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பைக் யூஸ் பண்ணுவீங்க. சரி, மொபைலும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாதவங்க கிடையாது, இல்லை மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு பேரும் பைக் யூஸ் பண்ணுறோம், ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு யாரும் ட்ராவல் ட்ரை பண்ண வேணாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஜெட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஜெட். ஸோ ஆக்சுவலாக இது முன்னாடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த கேஜெட்டை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயத்தை லோ பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 350க்கு நல்ல கேஜெட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சார்ஜ் போடுறதுக்கு எதுவுமே இருக்காது. பட் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா பைக்கில் லாக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுலேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதிய பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிவைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிரிப் அப்படின்னு அந்த டிவைஸோட நேம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப்பில் தான் இருக்கும். அதை லாக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன மெட்டல் ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது எந்த லாக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் கண்ணாடி, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து கண்ணாடி இருக்க முடியாது, அந்த கண்ணாடி இருக்கிற இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதில் லாக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்லைன் பண்ணாலும் ஆன்லைன் பண்ணிக்கலாம். இதில் சேம் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இதை நம்ம மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாண்டு உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் இதாவது இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டே 350 பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு ப்ளஸ் சார்ஜிங் கனெக்டர் இதெல்லாமே சேர்த்து யூஸ் ஆகும். இந்த ரெண்டு கனெக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் உங்களுக்கு பைக்கோட பேட்டில் நீங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டிவைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி கனெக்டர் இது பண்ணிட்டு மாட்டிட்டு இந்த யூஎஸ்பி போர்ட் மாட்டினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அது போக கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில கேஜெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்க்ரூ டைப் தான். மேலே ஒரு புஷ் மாதிரி இருக்குது, அதாவது அந்த பேனலுக்கு பின்னாடி ஒரு புஷ் மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வச்சுருங்க. அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புஷ் பாக்ஸில் இருக்கும். அந்த புஷ்ஷை வச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சுனா உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் கார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் லாக்கோட ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் இருந்துச்சு அப்படின்னா இந்த லாக் நீங்கள் தலையில் திருப்பி போட்டுக்கலாம். அந்த புஷ் மேலேயும் அந்த கிளாம்ப் கீழே போகிற மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஏர் லாக் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நான் போட்ட பின்னாடி அடிஷனலாக போட்ட லாக்கை நீங்கள் அப்படியே தலையில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அந்த புஷ் கீழே போயிடும். அந்த ஸ்க்ரூ டைப் அந்த ஓட்டை மேலே வந்துடும். அதை நீங்கள் பைக்கில் உள்ள ஏதாச்சும் ஸ்க்ரூ டைப் இருக்கிற ஐடியா நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான இது. இது நான் வாங்கி என்னோட பைக்கில் செட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ அப்படின்னு தான் இந்த ஓப்பன் பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வாங்கிக்கட்டும். லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டான இது அப்படின்னு கூட சொல்லலாம். கிரிப்புக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு செமையாகவே இருக்குது. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரெண்டு டே நம்ம அந்த கிரிப்பை அமைக்கி விட்டோம் ஆட்டோமேட்டிக் லூஸ் ஆயிரும். இதில் அந்த கம்ப்ளைண்டே கிடையாது. கிரிப்பு செமையாக கொடுத்துருக்காங்க. கிரிப்பு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான கிரிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கிரிப்பு இருக்குன்னா ஒரு 10,000 20,000 மொபைல் வாங்குறோம், வெறும் 350 டிவைஸ் வாங்கி அதில் நம்ம டேமேஜ் பண்ண விரும்பக்கூடாது. அதுக்காக அந்த கிரிப்பு செக் பண்ணி பார்க்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்பு செமையாக கொடுத்துருக்காங்க. அடிஷனல் அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. மொபைல் எடுத்துகிட்டு அந்த 4 லெக் பார்த்தீங்கன்னா 4 லெக்லேயுமே மாட்டிட்டு இங்கே இன்செர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக 2 புஷ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இது நான் அரேஞ்ச் பண்ணுற யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களா டிவைஸ் செட் பண்ண வேணாம். ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்க பெஸ்ட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க. இதே போல் அதிக வீட்டுக்கு தெரிஞ்சு